ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம காஸ் கேட்டல் சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் இந்த எம்ஜிலேருந்து வந்திருக்கிற வின்சார் ஈவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை பற்றின ரிவ்யூ வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதோட பேஸ் வேரியண்ட் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரமணி எம்ஜி கோயம்புத்தூரில் தான் நமக்கு இன்றைக்கி கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஜி வின்சார் ஈவியோட பேஸ் மாடல், அதாவது எக்ஸைட், இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எசன்ஸ். அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட் மாடல். இந்த மாடலோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு லுக்கே வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு காசில் வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து வராது. யூஸ்வலாக பல்ப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஈவன் பேஸ் மாடலே வந்து யூ கெட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடிக்கான ஹெட்லைட்ஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இதை சுற்றி உங்களுக்கு இந்த ஹெட்லைட் கார்னிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அசசரிஸ். அதே மாதிரி இந்த வீல் ஆர்ச்சில் உள்ள அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அசசரிஸ் தான். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நேம் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மோரிஸ் கராஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அசசரிஸாக வந்து கிடைக்க போகுது. அண்ட் எம்ஜிக்கான இந்த லோகோ, பட் ஆனால் இதில் வந்து இலுமினேட்டட் லோகோ வந்து இல்லை. இதில் வந்து குரோம் தான். பேஸ் மாடலில் வந்து இதில் வந்து இலுமினேஷன் வந்து வராது. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 கேமராக்கான அந்த பிளேஸ்மெண்ட் வந்து வெறும் டம்மி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் எண்டில் வந்து உங்களுக்கு 360 கேமராக்கான அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். பட் ஆனால் இதில் வந்து கேமரா வந்து இல்லை. நம்பர் பிளேட்கான ஒரு ப்ரெசன்ஸ் கீழே வந்து ஏர் டேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஏர் ஃப்ளோ போகிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரேடார் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை. இது எல்லாமே வந்து டம்மி தான். ஸோ கீழே இந்த பம்பர்ஸ் வந்து ஃபுல் பிளாக் மேட் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். இதோட பானட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட டிசைனுமே வந்து நான் ஆல்ரெடி இந்த டாப் ஸ்பெக்லேயே வந்து சொல்லியிருப்பேன். டிசைனுமே வந்து ஒரு மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டிசைன் வந்து வித்தியாசமாக ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஈவி மார்க்கெட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பம்பர்ஸில் வந்து இந்த ஹெட்லைட்ஸ் கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு டேர்னிங்கோ ஏதோ ஒரு சம்திங் வண்டி ஹிட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்லைட்ஸ் தான் வந்து அடிபடும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை வந்து எம்ஜி மேபி வித்தியாசமாக இன்னொரு டிசைன் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா பம்பர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்தப்போ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணுறது இதுவாக தான் இருக்கும். ஸோ அது நமக்கு இன்னுமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது. பட் தென் ஃபைன், இந்த வண்டிக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் தீம் கொண்டு வந்துருக்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம். அப்படியே நம்ம பானட் வந்து ஓப்பன் பண்ணலாம். பானட் ஃபைன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு அந்த பானட்கான இந்த ஹூட்கான இதுவே ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த காமெட்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் மேக்னெட் சின்க்ரனஸ் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 136 PS ஆஃப் பவர் அண்ட் 200 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இன்ஜின் பே மாதிரி இந்த ஈவிக்கு வந்து இந்த பே வந்து எவ்வளோன்ட்டு இருக்குது அப்படின்னு. யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பானட் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிஒய்டியில் வந்து E6லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஹாலோவாக நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பட் ஆனால் இதை வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே நல்ல ஸ்பேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அடிஷ்னல் அசசரி தான். உங்களுக்கு லுக் வைஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த அடிஷ்னல் அசசரி வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். நம்ம சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு அந்த லென்த் பிரெத் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதோட டிசைன் லாங்குவேஜ்மே நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கேப்ஸ் தான் வந்து வரப்போகுது. 15, 60 or 17 இன்ச்க்கான ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி அடிஷ்னல் அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷ்னல் அசசரி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வீல் ஆர்ச்சில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அசசரி வந்து கிடைக்குது. அண்ட் சைடு ORVMs வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அசசரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துலையுமே வந்து மோரிஸ் கராஜஸ் அப்படிங்கிறது இந்த டோர்ஸ்லையுமே வந்து எல்லாமே அடிஷ்னல் அசசரிஸ் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சைடு ORVMஸில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து வரப்போகுது. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVMs தான். அப்படியே இந்த டோர் ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது கல் வந்து சிப்பானாலும் உங்களுக்கு இந்த டோரில் பிடிக்காது, மோஸ்ட்டாக இந்த இடத்துல தான் வந்துருக்கும்.
ஸோ அதுவுமே ஒரு நல்ல டச் ஆக்சுவலாக, உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ரொம்ப வந்து தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெயின் வைசர் வந்துமே அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அசசரிஸாக வந்து கவர் ஆக போகுது. அண்ட் அதுலேயுமே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் எம்ஜிக்கான அந்த பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, குரோம் ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து வரல. இதில் ஒரு குவார்டர் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டிஎல்ஓ வந்து நல்லாவே பெருசாக எடுத்துக்காட்டுது. அண்ட் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டாப் எண்டில் வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியே வரப்போகுது. பட் ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் வந்து யூ ஹேவ் டு டேப் தென் யூ ஹேவ் டு ஓப்பன். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அண்ட் அதே மாதிரி இந்த டோர் கார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அசசரிஸில் வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இதோட சைட் ப்ரெசன்ஸ். அண்ட் இதோட ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கிளாஸில் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஷார்க் ஃபின் ஆண்டனா மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் இதோட சைட் ப்ரெசன்ஸ். அப்படியே நம்ம பேக்கில் போயிட்டு என்ன மாதிரியான டிசைன் லாங்குவேஜ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேக் ப்ரெசன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதோட பேட்டரி பேக் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 38 kWh ஒரு பேட்டரி பேக்கேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 280 வரைக்கும் கிளைம் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 330 சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் வந்து பார்ப்போம், டெம்பரேச்சர், வெதர் அண்ட் அதே மாதிரி உங்களோட டிரைவிங் டைனமிக்ஸ் எல்லாமே வந்துருக்கு. அண்ட் டிரைவிங் மோட்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு 250 மேக்ஸிமம் ஆர் 280 மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே உங்கள் டிரைவிங் டைனமிக்ஸ் பொறுத்தா. அண்ட் ஏசி அண்ட் டிசி சார்ஜிங்கான அந்த போர்ட்ஸுமே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து போட்டுக்கலாம். அண்ட் 0 to 80 வந்து அரௌண்ட் 45 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 years வந்து உங்களுக்கு எல்லா வாரண்டியுமே வந்து கவர் ஆகுது. ஆன் ரோட் அசிஸ்டன்ஸ் அதே மாதிரி மற்ற வாரண்டியுமே வந்து எல்லாமே 3 years வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 சர்வீஸுமே வந்து கிடைக்குது. லைஃப் டைம் வாரண்டி ஃபார் ஹெச்வி பேட்டரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஜி வின்சாரோட பேஸ் மாடல் ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஐமவுண்ட் ஸ்டாப் லேம்புமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ஸ் அடிஷ்னல் அசசரிஸாக இந்த இடத்துல வந்து ஃபிட்மெண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் நார்மலாக இருக்கிற கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு அசசரிஸில் ஃபிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் மாடலில் டீஃபாகர் லைன்ஸ் எதுவுமே வந்து வராது. அண்ட் இந்த க்ரோம் லைனிங்குமே வந்து அந்த ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து உங்களுக்கு இந்த க்ரோம் லைனிங் அசசரிஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்ஜிக்கான லோகோ இங்கே வந்து கனெக்டட் எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வின்சாருக்கான அந்த பேஜிங்குமே வந்து கிடைக்குது. ஈவிக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அண்ட் இந்த பம்பர்ஸில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த பாடி போர்ஷனை தவிர இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் ஒரு பம்பருக்கான ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பம்பர் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் வந்து எம்ஜியில் அசசரிஸாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீலில் வந்து உங்களுக்கு பம்பர்ஸ் வந்து இந்த வின்சாருக்கான வந்து இப்போ கிடைக்க போகுதுங்கிறது நம்ம இந்த அசசரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய அசசரிஸுமே இருக்குது. நான் சுற்றி எல்லா இடத்துலையும் காமிச்சேன். உள்ளே என்ன மாதிரி அசசரிஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 603க்கான ஒரு 603 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு சார்ஜருக்கான எல்லா இதுவுமே வந்து இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு ரீடிங் லேம்ப்ஸுமே இந்த பக்கம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடைக்கும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனால் ஸ்பேர் வீல் வந்து எதுவுமே இங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மற்றபடி உங்களுக்கு சார்ஜருக்கான எல்லா அந்த பேக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கெட் 3.3 kW சார்ஜர் அண்ட் 7.7 kW சார்ஜருமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பூட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி இந்த டெயில் லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மற்றபடி ரிவர்ஸ் பல்ப்ஸ் எல்லாமே வந்து அதுவுமே உங்களுக்கு எல்இடியில் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் அதோட ரியர் ப்ரெசன்ஸ். அப்படியே இன்டீரியர் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஜி வின்சாரோட இன்டீரியர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதில் வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகாது பேஸ் மாடலில். ஸோ இந்த எக்ஸைட் மாடலில் எப்படி நம்ம இன்டீரியர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோர் பேட்ஸில் வந்து ஆரம்பிப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டின் காப்பர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டோர் பேட்ஸ் எல்லாமே ஃபுல் பிளாக்கில் இருக்குது. இது மட்டும் காப்பர் கலர் ஃபினிஷ். அண்ட் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டிலாக இருக்கட்டும், இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டிலாக இருக்கட்டும், ஒரே யூனிஃபார்மாக அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பவர் விண்டோ ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாப் எண்டில் இன்னொரு ஸ்பீக்கருமே வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் இருக்கும். பட் ஆனால் அதை ரிசம்பிள் பண்ணி அந்த டிசைன் லாங்குவேஜை அப்படியே வந்து வச்சுருக்காங்க. 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ், மற்றபடி இன்னொரு பெரிய ஸ்டோரேஜே வந்து இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம உள்ளே போகலாம்.
ஸோ உள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெக்லைன் ஆங்கிளுமே இங்கே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான், எதுவுமே வந்து எலக்ட்ரிக் கிடையாது. அண்ட் சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்க போகுது. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் ஏர் பேக்ஸ்க்கான அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீட்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட் டச் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் எல்லாமே ஃபேப்ரிக்ஸ் தான். அண்ட் அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பிரேக்கான அந்த லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4 ஸ்டாப் கொடுக்கணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வண்டியை விட்டு இறங்கிட்டு லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து ஆஃப் ஆக போகுது. ஸோ வண்டி ஆன் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிரேக் பெடல் இருக்குது இல்லையா, ஸோ ஜஸ்ட் 2 டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி இப்போ வந்து ஆன் ஆக போகுது. அண்ட் இதுதான் இதோட டேஷ்போர்டு இன்டீரியர், பேஸ் மாடலுக்கான டேஷ்போர்டு இன்டீரியர். 10.1 இன்ச்க்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்க்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ 96% சார்ஜ் இருக்குது. 305 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஒரு 250 270 வச்சுக்கோங்களேன். உங்கள் டிரைவிங் டைனமிக்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த ரேஞ்சுமே வந்து கூடவும் போகுது, இறங்கவும் போகுது. ஸோ அதில் வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டிரைவிங் டைனமிக்ஸ். ஸோ இதில் வந்து டெயில்கேட் ஓப்பன் எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து கிடைக்க போகுது. இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸ், உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. எம்ஜிக்கான அந்த லோகோ அதுவுமே வந்து காப்பர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் யூ ஆல்சோ கெட் இந்த ஏர் வால்யூம், அந்த ஏக்வே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ லெஃப்ட் ரைட் இது வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் வால்யூம்ஸ் வந்து கொடுக்கல, ஒன்லி எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து இதில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எதுவுமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் செட்டிங்ஸுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஏசிக்கான செட்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டிரைவிங் மோட்ஸ். ஸோ அதில் வந்து ஈகோ ப்ளஸ், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அது நீங்கள் எங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மாறப்போகுது. அண்ட் அதே மாதிரி எனர்ஜி ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா ஹெவின்னு வச்சா உங்களுக்கு அந்த ரீஜென்ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க போகுது. நார்மல், லைட் நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். ஹெவின்னு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் விட்றப்ப ஆட்டோ பிரேக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ரீட்டைன் ஆக போகுது. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஏசிக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தாராளமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி ஏறிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல டச்னே நான் சொல்வேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ். அண்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு மெட்டாலிக் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏசி நாப்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நல்லா ஸ்லீக்கராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஏசி வென்ட்ஸ் வந்து. அண்ட் அதே மாதிரி இந்த நர்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் நர்லிங்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஏசி வென்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது. அந்த ஏசி ப்ளோவருக்கான அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது டிசைன் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் க்ளோ பாக்ஸ் ஓவர் ஹியர். ஸோ அது வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட், டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓவர் ஹேங்கிங்கான ஒரு செட்டப்புமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்டரில் ஆம்ரெஸ்ட்டோடு சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு தனியாக இது ஓவர் ஹேங் மாதிரி இப்போ வர பிஎம்டபிள்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கப் ஹோல்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 2 3 கப்பு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த சாட்டின் காப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்டெல்லாம் சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இதுலேயுமே நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்கல, எல்லாமே மேனுவல் தான். இந்த இடத்துல உங்களுக்கு சன்ரூஃப் எதுவுமே வந்து கிடைக்க போகிறதில்ல பேஸ் மாடலில். அண்ட் யூ கெட் ஒயிட் கலர் எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ். இந்த இடத்துல வேனிட்டி மிரர்ஸ் எதுவுமே வந்து இல்லை, இந்த இடத்துலையுமே வந்து கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்துருந்துக்கலாம் அந்த சன்வைசரில். ஃபைன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்ப்போம். சீட்டிங் கம்ஃபர்ட் தை சப்போர்ட் ரொம்பவே அடிக்குவேட்டாக வந்து இருக்குன்னே நான் சொல்வேன். நீ ரூம் நான் வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கே நான் இப்போ வந்து போடுறேனே. எஸ், திஸ் இஸ் மை டிரைவிங் பொசிஷன். ஸோ அப்போயுமே வந்து நீ ரூம் பாருங்கள், ப்ராப்பராக அந்த டெட் பெடல் இருக்கிறனால எனக்கு கால் வைக்க ரொம்பவே வசதியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஹெட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல ஹெட் ரூம், டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கறனால நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஏன்னா 2700 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்கனால உள்ளே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு வேனில் போகிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு முட்டை போண்டா மாதிரி இருந்தாலும் ஆனால் உள்ளே வந்து செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் டாப் அண்ட் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ட்ரைவ் ரிவ்யூமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்படியே வந்துட்டு நம்ம பின்னாடி போயிட்டு இதோட கம்ஃபர்ட் வந்து பார்ப்போம். ஸோ மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடான மிரர்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பின்னாடி வர எல்லா வண்டியுமே உங்களுக்கு நல்லா வைடாக கவர் ஆக போகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்திங்களா ஒரு ஆளே படுத்து தூங்கிடலாம், அந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்டு, நல்லா லாங்காக வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்து கிடைக்க போகுது. ஸோ அது ஒரு நல்ல டேஷ். ஃப்ரண்ட்டில் இந்த பானட்டுமே வந்து தெரியல. ஆனால் நீங்கள் இங்கேருந்து உட்காந்துருக்கிறப்போ உங்களுக்கு அந்த டிரைவிங்க்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே லைக் உங்களுக்கு ஐ சைட்டில் வந்து ஈஸியாக ஓட்டுற மாதிரியான ஒரு இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பானட் வந்து எண்ட் டு எண்ட் வந்து எனக்கு தெரியலை. மேபி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைன், ஓகே. ஆனால் ஃபுல்லாக பானட் வந்து கவர் ஆகுதான்னு கேட்டால் எனக்கு இல்லை. அந்த எண்ட் டு எண்ட் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைட்ஸ் வந்து பம்பர்ஸில் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போய் டச் ஆனாலே அந்த பம்பரில் உள்ள லைட்ஸ் வந்து அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பின்னாடி போவோம். ஸோ பின்னாடி டோர் பேட்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த காப்பர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ், இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரியான ஒரு ரெக்ளைன் ஃபினிஷ்மே வருது. அதாவது 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெக்ளைன் பண்ணி நல்லாவே சொஃபிஸ்டிகேட்டடாக உங்களுக்கு வரலாம். ஸோ ஏரோ லான்ச் சீட்ஸ்ன்னு வந்து இதை பிராண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ், டாப் அண்டில் வந்து சோஃபா மாதிரியே அந்த ஏரோ லான்ச் சீட்ஸுமே வந்து இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஐஎம் ஜஸ்ட் ரெக்ளைனிங். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் வந்து படுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த நீ ரூம் பாருங்கள், செம ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இத்தனைக்கும் ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸின் ஹோல்டர் 2 பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. சென்டரில் ஆம்ரெஸ்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதில்லை. ஆனால் 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 சீட் பெல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி தை ரூம் பார்ப்போம். ஸோ தை ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்டெண்டடாக ஒரு தை ரூம் வந்து கிடைக்குது. நல்லா டீசெண்டாகவே வந்து தை ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி ஹெட் ரூம் வந்து நல்ல ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம். ஸோ வந்து உங்களுக்கு தலை வந்து இடிக்காது எவ்வளோ ஹைட்டாக உள்ளவங்களாக இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் படுத்துட்டு போனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி ட்வீட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படியே நான் எக்ரெஸ் பார்ப்போம். எக்ரெஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு எஸ்யூவிங்கிறனால ஈஸியாக வந்து இறங்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஎல்ஓ வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் இதோட இன்டீரியர்ஸ். வின்சார் எக்ஸைட்டோட வேரியன்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம காஸ் கேட்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அடிஷனல் அசசரிஸோட இந்த பேஸ் வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.